2 பிராமணர்கள் வந்து எம்எல்ஏ ஆயிருந்தாங்க. இவங்க பூரா பாப்பானுக்கும் பாம்பையும் கண்டா பாப்பானடின்னு சொன்ன கூட்டம். பூரா அந்த பிராமணர்கள் வந்துக்கிட்டு எம்எல்ஏ ஆக்க விடக்கூடாது, அதில் மந்திரி ஆக்க விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரியான செருப்படி மந்திரியே ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒருத்தர் தான் பிராமணத்தில் இருந்தாங்க. அதனால் பிராமணர்கள் அதிகம் இருக்காது. ஸ்ரீரங்கமும் மயிலாப்பூரும் போட்டாங்க. ஸ்ரீரங்கத்தில் அட்டின்னு அங்கே பிராமணர்கள் அதையும் அடித்து போட்டாங்க. மயிலாப்பூரில் பிராமணர்கள் அதையும் அடித்து போட்டாங்க. எல்லா பிராமணர்களும் எல்லாம் பிஜேபிக்கு போடுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் தாவேக்காவுக்கும் மயிலாப்பூரில் தாவேக்காவுக்கும் பிஜேபிக்கு போடாமல் போட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிராமணர்களுக்கு விசுவாசத்தை காட்டணும்னு அவங்கள ஒரு மந்திரி ஆக்கிட்டாங்க. ஒருத்தர் மந்திரி ஆக்கிட்டாங்க. 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அதில் ஒருத்தர் எதில் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அறநிலையத்துறையில் மந்திரியாக போட்டாங்க. அதுதான் பாராட்டக்கூடிய விஷயம். அறநிலையத்துறையில் சமூக விரோதிகள் பூரா இருந்துக்கிட்டு இருந்தான். இந்த சேகர் பாபு இதுங்கெல்லாம் நாட்டையை குட்டிச்சவராக்கி, கோயில்களை குட்டிச்சவராக்கி, திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்றாதடான்னு சொன்ன கேடுகட்ட கூட்டம் அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு அங்கே கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. தீபம் ஏற்றக்கூடாது, அறநிலையத்துறைக்கு மந்திரியாக இருந்துக்கிட்டே. அப்படிப்பட்ட கேடுகட்ட கூட்டம் போய் ஒரு பிராமணரை அறநிலையத்துறைக்கு போட்டிருக்காங்க. அவன் மனசாட்சிக்கு பயப்படுவான், சாமி பக்தி அதிகம் இருக்கும், அவன் சாமிக்கு குத்தம் செய்ய மாட்டான். இதெல்லாம் வந்துக்கிட்டு சாமி இதெல்லாம் குத்தகைக்கு விடுறேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க மாட்டான். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிராமணரை போட்டது மிக மிக நல்ல விஷயம் அறநிலையத்துறையில். இனிமேல் தெய்வத்துக்கு எதிரான விஷயங்கள் அங்கே நடக்காது அப்படிங்கிறது இந்த மந்திரி சபை விரிவாக்கத்தில் நடந்த மற்றொரு நல்ல விஷயம். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அதில் தான் கோடியாக கொள்ளையடிக்கலாம். அதில் தான் இந்த மூர்த்திங்கிற ஆளை போட்டு அவர் வீட்டு பிள்ளைங்க கல்யாணத்தை 100 கோடியில் கல்யாணம் நடத்தினாருன்னு எல்லாம் வந்தது. பத்திரப்பதிவையே ஒரு ஊழல் மயமாக்கிட்டாங்க. அங்கே வந்துக்கிட்டு விஜய் டிவிக்கில் யாரை போட்டிருக்காங்க, சபாநாயகராக இருந்தார் தனபால். அவர் பாவம், அவரை போட்டு இந்த அன்பழகங்கிற ஆள்லாம் படுத்தின பாடு. இந்த பழக்கடை அன்பழகன் தூக்கிட்டு போய் சீட்டை விட்டு தூக்கிடுவாங்க அவரை. அன்பழகன் அவர் பேசாமல் இருப்பார். பட்டியலினத்தை சேர்ந்தவர். ஜெயலலிதா தான் சொன்னாங்க, யோ உங்ககிட்ட இன்னும் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறான்ல அதிமுகக்காரன், அத்தனை பேரும் நான் உள்பட உன்னை எந்திரிச்சு கும்பிட்றேன்யா ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி தான் சபாநாயகராக போட்டாங்க. அந்த மனுஷன் நல்ல மனுஷன், நேர்மையான மனுஷன். நம்ம எடப்பாடி காலி பண்ணிட்டார் அவரை. அப்போ கட்சியை விட்டு விலகிட்டார். கட்சியை விட்டு இப்போ அவர் பையனுக்கு பத்திரப்பதிவுத்துறை கொடுத்துருக்காங்க. நிச்சயம் கொள்ளையடிக்க மாட்டாப்புல. ஏன்னா அவரே யோகி தனபாலன். ஒரு பையன் நல்ல பையனாக தான் இருப்பாங்க. அது ஒரு நல்ல சாய்ஸு.